நாளைக்கு போகி பண்டிகை. எல்லாருக்கும் எங்களோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்னா க்ஷேமமாக நன்னா இருக்கணும்னு பகவானை நினைக்கிறோம். போகி பண்டிகைனாலே உங்களுக்கு தெரியும், போலி பண்ணி பருப்பு வடை பண்ணி பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். இந்த தடவை ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் அரிசி மாவு வடை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு வடை எப்போ பார்த்தாலும் பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இது ஈஸியாக பண்ணிடலாம், கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அரிசி வடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுக்கு வேணுங்கிற பொருள், 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுலாம், 1/4 கப்பு ரவை, அரிசி மாவு, ரவை, அப்புறம் அது தேவையான உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுக்கு. அப்புறம் கொஞ்சம் எங்கள் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். அது போட்டால் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இதுக்கு வேண்டாமா? பெருங்காயம்லாம் கிடையாது. பெருங்காயம் வேணுன்னா போடலாம். ஓகே, இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது. அரிசி மாவு இது ஆக்சுவலாக புழுங்கரிசியை அப்புறம் தயிர், அது முக்கியமாக தயிர் தான் வேணும், அதை சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த அரிசி மாவையும் ரவையும் உப்பு போட்டு தயிரை விட்டு கரைச்சி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் நன்னா வரணும், முறுமுறுன்னு வரணும்னா புழுங்கரிசியை 1 கப் எடுத்துட்டெல்லாம் புழுங்கரிசியை தயிரில் 2 மணி நேரம் ஊற வச்சு அதனோட பச்சை மிளகாய் இல்லாமல் காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி 2 மணி நேரம் தான் ஊறிடுறோமே. அதுக்கப்புறம் எடுத்து அதோட 2 ஸ்பூன் இந்த வடை மாப்பத்துக்கு ரவையை 2 ஸ்பூன் சேர்த்து எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அது பண்ணலை, திடீர்னு நினச்சின்னு பண்ணேன். அதனால அரிசி மாவை தயிரில் ஊற வச்சுருக்கேன். அரிசி மாவை 2 மணி நேரம் தயிரில் ஊற வச்சேன். அரிசி மாவு ரவை ரெண்டையும் போட்டேன், ஏன்னா ரவையும் ஊறின்னு இருக்கும்னு. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா ஆஸ் யூஷுவல் வடைக்கு பண்ணுற மாதிரி பண்ணோம். ஆனால் தயிரில் ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஊற வச்சு இந்த பதத்தை கொண்டு வந்துருக்கேன், இந்த வடை பதத்துக்கு. இதை பாருங்க, அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா தண்ணியாக இருக்காமல் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ரவை போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ தட்டி பார்க்கலாமா, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். ஓட்டையெல்லாம் வேணாம் சார், அப்படியே போடுங்க. இதுக்கு ஓட்டெல்லாம் உளுந்து வடைக்கு தான் ஓட்டை, இதுக்கெல்லாம் ஓட்டை கிடையாது. அப்படியே என்ன காய் இது போட்டே கிடையாது, வெறுமனை தட்டி தட்டி போடணும். நான் எண்ணெயை காயாமல் கவனிக்கலை, எண்ணெய் காயாமல் போட்டேன். எண்ணெய் காயாமல் போட்டால் இது என்ன ஆகும்னா ஒட்டிக்கும் அடியில். தெரியல, நீங்கள் அது போல் தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னா பண்ணுறேன், தெரியணும் இல்லையா லேர்னர்ஸ்க்கு. எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் செம்மது பண்ணிக்கலாம் போட்டு. ஆனால் போடும்போது எண்ணெய் காய்ஞ்சிருந்தது தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் ஒட்டிருந்ததுன்னா எண்ணெயெல்லாம் வீணாக போகும் இல்லையா. இதை எடுத்துடுறேன், பரவாயில்ல. அடுத்தது நான் போட்டு காமிக்கிறேன். அரிசி மாவு வடை. அரிசி மாவு இது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றுமே வேலை இல்லையா, அரைக்கிறது ஊற வைக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா அரிசி மாவு போட வேண்டியதான். அரிசி மாவும் ரவையும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இல்லை அரைக்கணும். அப்படி ஆசைப்பட்டெல்லாம் புழுங்கரிசியை தயிரில் 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு அரைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். இது செவக்கிறதுக்கு நாழியம் கணப்புறம் எடுத்துடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். நாளைக்கு போகி, நாளான்னைக்கு பொங்கல். பொங்கலுக்கு உளுந்து வடை பண்ணணும். காத்தால எத்தனை மணிக்கு பொங்கல் பாங்க வைக்கணும்? எங்கள் வகையர் 8:40 மாதம் 14 பிறந்துடுறது.
பட் அதுதான் நல்ல நேரம் 8:40 to 9:40. 9:40 15ஆம் தேதி காலத்தால் 8:40 9:40 பொங்க பண்ண வைங்க. தை பிறந்தா வழி பிறக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த தை பிறந்து எல்லாரும் சுபிட்சமாக இருந்தோம். போறீங்க அதுக்கு மேலே போட்டால் அது இடம் இடம் இருக்கு அங்கே ஒன்றா. உங்களுக்கு வடை கட்டுற பதத்துக்கு மாவை ஸ்டைல் விட்டு கறந்துக்கணும். இதுக்கு ஓட்டெல்லாம் போட வேண்டாம். அவ்வளோதான். இது ஈஸியாக பண்ணுங்க. சக்கரை பொங்கல் பண்ணுங்க. சின்னது பண்ணிட்டியாப்பா? இது கொஞ்சம் கை சரியாக இருக்குது. முல்லை அப்படியே அத்தனையும் முழுக்க முடியும். நிறைய எண்ணெய் வச்சா வேஸ்ட். சுட்ட எண்ணெயெல்லாம் வேஸ்ட் இல்லை. சில பேர் அதை யூஸ் பண்ணுவா, நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணோன்னா தாளித்து கொட்டுறதுக்கு அது போட்டால் உடனே எடுத்துடுவோம் இல்லையா, மறுபடியும் பொரிக்க மாட்டேன். எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பண்ணுறது கற்றுக்கிறது தான் நல்லது. இப்போ தான் எல்லாம் கான்ஷியஸாக இருக்காது. எடுத்து பாருங்க. இன்னும் என்ன ஆகணும் ஐயா? இது ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப ஈரம் இல்லைல்ல. ஒரு 2 நிமிஷம் அதுக்காக இப்படி பறக்க முடியுமா? நல்லா சொட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளே தீஞ்சு போய்டும். அப்புறம் எடுக்கலாம். இல்லை இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடுது. 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சதுனால மாமா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கோணையாக வந்துருக்கு. கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சிடலாம், அழகாகவே வரும். பரவாயில்ல, புட்டு தானே சாப்பிட போகிறோம். கோணையாக இருந்தால் பரவாயில்ல. அது நான் தானே சாப்பிட போகிறேன், அதனால் அது எப்படி வேணா வச்சுட்டாங்கிறேன். இது அவ்வளோதான். கிறிஸ்பி அரிசி மாவு வடை ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்க. இது பாருங்கள், எண்ணெயே குடிக்காது, தெரியுறதா? ஆனால் சூடாக சாப்பிட்டா இது தொட்டுக்க எங்கள் வீட்டில் மிளகா பொடி தான். இல்லை, நீங்கள் தேங்காய் சட்னி வேணுன்னா பண்ணலாம். நான் இப்போ மத்தியானம் 3 மணிக்கு காஃபியோடு சாப்பிட்டு போகிறேன். இப்போ இது சாப்பிட்டு 2 காஃபி குடித்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.